பிருத்வி என்னதான் ஆச்சு? ஏன் வந்து அவர் இவ்ளோ ஹைப் பண்றாங்க? மீடியாவும் சரி, எல்லாரும் சரி. எதுக்கு அவர சச்சின்ன்றாங்க? அவரு ஆடுற ஷாட்ஸ்ல சேவாக் மாரி இருக்குன்றாங்க. ஃபுட் மூவ்மெண்ட் பயங்கரமா இருக்கும் சேவாக் மாரி. கிரீட்லயே ஒட்டி வச்சிருப்பாரு. அப்படியே கால் நகரவே நகராது. அவர் டவுன்ஃபால் காரணமே வந்து அந்த அளவுக்கு வந்து வொர்க் எத்திக்ஸ் இல்லாத ஒரு ஆளுன்னுலாம் வந்து பேசியிருக்காங்க. பிருத்வி ஷா வந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எல்லாம் எடுத்துக்கணும். பிருத்வி ஷா மாரி யாருமே இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து பிரவீன் நம்மளே பேசியிருக்காரு. ஹாய் ஹலோ கைஸ், யூ வாட்சிங் கிரிக்கெட் டைமர். நான் ஹரி. சோ இன்னைக்கு வந்து யாரை பத்தி பார்க்க போறோம்னா, சச்சின் பாதி சேவாக் பாதி கலந்து செய்த கலவையான் அப்படின்னு நாங்க சொல்லல, அப்படின்னு சொல்ற ஒரு பிளேயரை பத்தி பார்க்க போறோம். எஸ், பிருத்வி ஷாவை பத்தி தான் நம்ம பேச போறோம் கைஸ். பிருத்வி ஷாக்கு என்னதான் ஆச்சு? பிருத்வி ஷாவோட டவுன்ஃபாலுக்கு காரணம் என்ன? பிருத்வி ஷா வந்து நெக்ஸ்ட் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிருத்வி ஷா யாரு? எதுக்கு அவர் சச்சின்ன்றாங்க? அவர் ஆடுற ஷாட்ஸ்ல சேவாக் மாதிரி இருக்குன்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹைப் கொடுத்த ஒரு பிளேயர். அவர் யாரு, என்னென்ன பண்ணிருக்காரு இந்த பேர்லாம் வாங்குறதுக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சொல்லு பார்த்து, பிருத்வி ஷாவை வந்து ஏன் சச்சின் அளவுக்கு வச்சு பேசின காரணம் என்ன? எம்ஆர்எஃப் பேட் தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் கிடிங். ஆக்சுவலி வந்து சச்சினோட கம்பேர் பண்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவர் வரும்போது டொமஸ்டிக்ல பார்த்தோம்னா, பிருத்வி ஷா வந்து ரஞ்சி டிராஃபிலையும் சரி, துலீப் டிராஃபிலையும் சரி, டெபுவிலேயே ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. ஓகேவா? அண்ட் வந்து கோஇன்சிடென்ட்லி சச்சின் வாஸ் தி ஒன்லி அதர் பிளேயர் டு டூ தட். ஸோ வந்து அங்கிருந்தே வந்து அந்த சச்சின் கம்பேரிசன் வந்து ஆரம்பிச்சது. அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் இன்டர்நேஷனலுக்கு வராரு. இன்டர்நேஷனல்லையும் வந்து பார்த்தோன்னா டெபியூ மேட்ச்லேயே செஞ்சுரி திரும்ப வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா டெஸ்ட் மேட்ச்ல. அங்க வந்து அகைன் he became the second youngest player after Sachin to score a century for India. ஸோ இங்க அந்த கம்பேரிசன் ஸ்டார்ட் ஆகுது. டெபியூலே வந்து he became the youngest Indian player to score a century. ஓகேவா? டெபியூல அந்த அளவுக்கு வந்து பேர் போன ஒரு பிளேயர். அண்ட் வந்து போக 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 வந்து நிறைய ஒரு ரெக்கார்ட் மேல ரெக்கார்ட் வந்து அடிச்சுக்கிட்டே கடந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எவ்ரி திங் ஹேஸ் டு ஸ்டாப் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்து வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோன்னா, அவர் என்னெல்லாம் ரெக்கார்ட் வச்சிருக்காரு, ஏன் வந்து அவர் இவ்வளோ ஹைப் பண்றாங்க? மீடியாவும் சரி, எல்லாரும் சரி, பிருத்வி ஷா அன்சோல்டா, நம்பவே முடியல, பிருத்வி ஷா அன்சோல்டா அப்படின்ட்டு வந்து நிறைய கேள்விகள் போகுது. அதுக்கு இருக்கிற முக்கியமான ரீசன் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்து அந்த செஞ்சுரியா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். பட் டொமஸ்டிக்ல வந்து ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு மனுஷன். இயர் ஆஃப்டர் இயர் டொமஸ்டிக்ல வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 2021ல விஜய் ஹசாரேல ஒரே மேட்ச்ல வந்து 227 தான் அடிச்சிருந்தாரு. சரியா? பாண்டிச்சேரிக்கு அகைன்ஸ்டா. அந்த அந்த இயர் வரைக்குமே அதுதான் வந்து ரெக்கார்டா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த வருஷமே நாராயண் ஜெகதீசன் அதை உடச்சிட்டாரு. 277 அடிச்சாரு. பட் அந்த இயர் வரைக்கும் அதான் அந்த ரெக்கார்டு. அதே இயர் வந்து ஹி ஸ்கோர்ட் 800+ ரன்ஸ், 827 நினைக்கிறேன், நாட் எக்ஸாக்ட்லி ஷுர். பட் அந்த இயர் வரைக்குமே அதுதான் வந்து விஜய் ஹசாரேல வந்து ஹையஸ்ட் ரன்ஸா இருந்தது. ஓகேவா? அகைன் நெக்ஸ்ட் இயரே அது ஜெகதீசன் உடச்சிட்டாரு. 830 அடிச்சாரு. ரஞ்சி டிராஃபிலுமே வந்து ஒரு மேட்ச்ல வந்து ஒரு இன்னிங்ஸ்ல 350+ அடிச்சாரு. இப்போ வரைக்குமே அதான் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் நினைக்கிறேன் ரஞ்சி டிராஃபி பொறுத்தவரையில ஒரு இன்னிங்ஸ்ல. ஸோ வந்து இவ்வளோ டேலண்டான பிளேயர் ஐபிஎல்லுமே நம்ம பார்த்துருக்கோம். எக்கச்சக்க ரெக்கார்டு, மேட்ச்க்கு மேட்ச் அடிச்சுக்கினே இருப்பாரு. இஃப் ஐம் நாட் ராங், ஐ திங்க் இஸ் த செகண்ட் பிளேயர் டு ஸ்கோர் 6 பவுண்டரிஸ் கன்சிகூட்டிவா இன் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஐபிஎல்ல. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. நம்ம ரெண்டுமே நம்ம சேர்ந்து தான் பார்த்தோம். ஆமா, சேர்ந்து தான் பார்த்தோம். சிவம் அவியை போட்டு அடிப்பாரு ஒரே ஓவர்ல. ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் யார் வச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் he was a second person. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சரியா? இதுதான் வந்து பிருத்வி ஷா ஹைப் பண்றதுக்கு காரணம். அண்ட் நீ சொன்ன மாதிரி ஒரு அக்ரெசிவ்னஸ், பயங்கரமா வந்து அக்ரெசிவா இருக்கிற ஒரு பிளேயர் நம்ம ஐபிஎல்லையும் பார்த்திருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிக்க ட்ரை பண்றது. கரெக்ட். அதனால அவர் சேவாகுன்னு சொல்லுவாங்க பொதுவா. சச்சினோட இவ்வளவு கம்பேரிசன் இருந்தாலும் சேவாகோட கம்பேர் பண்றது காரணம் அதான். எப்பவுமே வந்து ஒரு பவுண்டரி அடிக்கணும்னு பார்த்துட்டே இருப்பாரு. ஃபுட் மூவ்மெண்ட் பயங்கரமா இருக்கும் சேவாக் மாதிரி. ஆஹா, கிரீட்லயே ஒட்டி வச்சிருப்பாரு. அப்படியே கால் நகரவே நகராது. சிவம் துபேக்கு அப்பன் நம்மால. இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து அவருடைய கேம்ல வந்து பார்த்தோம்னா கேப்டன்சி. அது வந்து நேச்சுரலா வந்து ஒரு பாண்ட் லீடர்னு இல்ல, அந்த மாதிரி ஒரு லீடரா வந்து இருந்தாரு. இன்ஃபேக்ட் வந்து எல்லாருக்கும் தெரியும் 2018 வேர்ல்ட் கப், அண்டர் 19 வேர்ல்ட் கப் வந்து அடிச்சது வந்து பிருத்வி ஷா கேப்டன்சில தான். கரெக்ட் அந்த டீம் தான். அது மட்டும் இல்லாம அந்த அடிச்ச கையோட 2021 விஜய் ஹசாரே டிராஃபி மும்பைக்கு வந்து அவர் தான் கப் அடிச்சு கொடுத்தாரு கேப்டன்சில. ரஞ்சியுமே வந்து அதே இயர் ரஞ்சியுமே வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போனாரு. சரியா? தோத்துருவாங்க அந்த வருஷம். பட் ஸ்டில் ஃபைனல்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போனாரு. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இன்ஃபேக்ட் என்னன்னா, கௌதம் கம்பீர் இருக்காருல்ல, இப்போ கரண்ட் நம்ம கோச், அவரே 2 இயர்ஸ் முன்னாடி சொல்லியிருந்திருப்பாங்க. நிறைய பேர் சொல்றாங்க ஆட்டிடியூட் இஷ்யூஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனஸ்டா எனக்கு கீழே அவர் இருக்காருன்னா நான் அவரை வந்து தைரியமா கேப்டன்சி போட்டுருவேன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அக்ரஷன் இருக்கிற ஒரு கேப்டன் வேணும். என்னோட கேப்டன் வந்து அக்ரஸிவா இருக்கணும், அக்ரஷனோட இருக்கணும். பிருத்வி ஷா இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் தட் என்ற அளவுக்குலாம் ப்ரைஸ் பண்ணி பேசியிருப்பாரு. அந்த அளவுக்கு இருந்த ஒரு பிளேயர் இப்போ வந்து திரும்ப கௌதம் கம்பீர் அவர் எடுப்பாரா அப்படின்லாம் நமக்கு தெரியல. ஸோ அவ்வளோ லோவுக்கு போயிட்டாரு. இவ்வளவு டேலண்ட் இருந்து என்ன பிரயோஜனம்? என்னடி பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடி அப்படின்ற மாதிரி அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் எல்லாம் போயிட்டாரு பிருத்வி ஷா. ஆனா மெயினா அவர் டவுன்ஃபால் காரணமே வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஃபிட்னஸ் ஒரு மெயின் ரீசன் தான். ஏன்னா முன்னாடி அவர் எப்படி இருந்தாரு, இப்போ வந்து அவர் இருக்க பாடி அவர் பார்த்தாலுமே தெரியுது.
அண்ட் வந்து பிசிக்கலா ஃபிட்டா இல்லைன்னு சொல்லிட்டு மும்பை அவர் ரஞ்சி டீம்லயே அவர் எடுக்கல. அவர் ஃபர்ஸ்ட் ஃபிட் வரட்டும், அதுக்கப்புறம் டீம்ல எடுக்கலன்னு சொல்லிட்டு ரஞ்சி டீமே வந்து அவர் இது பண்ணிட்டாங்க. ஸோ ஐபிஎல்லே அன்சோல்ட் ஆயிட்டாரு. ஸோ ஃபிட்னஸ் ஒரு காரணமா இருக்கு. இன்னொன்று வந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஆட்டிடியூட் இஷ்யூஸ் வந்து நிறைய இருக்குன்ற மாதிரி அவரோட கோ பிளேயர்ஸ், அவர் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி ரிக்கி பாண்டி கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, லைக் வந்து பிருத்வி ஷா வந்து ஹேஸ் சம் சீரியஸ் ஆட்டிடியூட் இஷ்யூஸ்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா ட்ரைனிங் செஷன்ஸ்ல வந்து சொல்றதே கேட்க மாட்டாராம். அவர் சொல்லுவாராம், நான் வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்தேன் இந்த பிருத்வி ஷாக்கு, ஆனா அவர் மாத்திக்கிற மாதிரியே இல்லை அந்த மாதிரி சொல்லுவாரு. ரீசெண்டா வந்து ஸ்ரேயஸ் ஐயர் கூட வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, லைக் வந்து லாட்ஸ் ஆஃப் டேலண்ட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ண ஒரு பிளேயர், பட் இன்னும் வந்து எங்களால சின்ன பாப்பா மாதிரி வந்து பேபி சிட் பண்ண முடியாது. he needs to know how he should be in the team, and he needs to have some work ethicsன்றத வந்து ஸ்பெசிஃபிக்கா சொன்னாரு. அண்ட் he too mentioned that he needs to change attitudeன்ற மாதிரி அவர் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருப்பாரு. இதையும் தாண்டி ஒரு லைஃப் ஸ்டைல வந்து நிறைய பேர் வந்து ப்ளேம் பண்றாங்க. ஓகேவா? இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டா மும்பை சையத் முஸ்தாக் அலி டிராஃபி இது கப் அடிச்சாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து மும்பை மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு. யாருன்னு அவங்க சொல்ல நினைக்கிறேன், நேம் சொல்ல. பட் ஒருத்தர் சொன்னார் என்னன்னா, பிருத்வி ஷா வந்து நைட் அவர் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு நைட் எங்கேயோ போயிட்டு காலையில 6 மணிக்கு தான் ஹோட்டலுக்கே வருவாராம். இவங்களுக்கு வந்து மத்தியானம் மேட்ச் இருக்குமாமா. ஸோ வந்து அவர் தூங்கியிருக்க மாட்டாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, வேற வழி இல்லாம பிருத்வி ஷா கூட்டு போயிட்டு ஃபீல்டிங் பண்ண வைக்க மாட்டாங்களாம். டு ப்ரொடெக்ட் பிருத்வி ஷா, வி வாண்டட் டு ப்ரொடெக்ட் பிருத்வி ஷா, சோ தட் வந்து எங்களுக்கு பேட்டிங் ஒரு வேணும். ஃபீல்டிங் பண்ண வச்சாலுமே வந்து குனிய மாட்டாரு, அந்த ஒரு எஃபர்ட்டே போட மாட்டாரு, பிகாஸ் இட் பி சோ ட்ரௌசி. சில மேட்ச்லாம் நாங்க வந்து 10 பிளேயர் வச்சு ஆடி இருக்கோம். பிருத்வி ஷா எங்களுக்கு வந்து நாங்க ஃபீல்டிங்ல கூட நாங்க நிக்க வைக்க மாட்டோம், போய் உட்கார் பண்ணி வெளியே உட்கார் ரெஸ்ட் எடுத்துட்டு வான்னு கூட நாங்க அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்க் எத்திக்ஸ் இல்லாத ஒரு ஆளுலாம் வந்து பேசியிருக்காங்க. லைஃப் ஸ்டைல். ரெண்டாவது வந்து அந்த ஒரு 1 இயர் முன்னாடியோ ஏதோ சம்திங் அந்த ஒரு யூடியூபர் கூட ஒரு சண்டையாச்சுல, எல்லாருக்கும் தெரியும். வைரல் ஆச்சு. அவரை வந்து போட்டு அடிச்சு லைக் வந்து ஒரு பார்ல வந்து ஒரு யூடியூபர் கிட்ட வம்பிழுத்து, அப்புறம் அந்த யூடியூபரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு வேற வந்து வேண்டலைஸ் பண்ணிட்டாங்க காரை அப்படி இப்படின்ட்டு வந்து நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அது அந்த வந்து லைஃப் ஸ்டைல் ஃபேக்கா நிறைய வந்து ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ்லாம் அவர் மேல வந்து அவர் பயங்கரமான டவுன்ஃபால் அந்த கரெக்ட். எல்லாருக்கும். ஆமா, ஆமா. அது எல்லாமே வந்து இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டா அவரோட 2 கோச், ஒண்ணு வந்து பார்த்தோம்னா பிரவீன் அம்ரேன்னு ஒருத்தர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்ல வந்து அசிஸ்டன்ட் கோச்சா இருந்தாரு. சரியா? அவரு ஓப்பனா சொல்லியிருக்காரு, இந்த மாரி பிருத்வி ஷா வந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. நல்ல எக்ஸாம்பிளா இல்ல, பேட் எக்ஸாம்பிளா. என்னன்னா, ஹவ் அ ஃபேம் அண்ட் மனி கேன் டெஸ்ட்ராய் யூ அப்படின்ட்டு வந்து பிருத்வி ஷா வந்து ஒரு எக்ஸாம்பிள். அவருக்கு வந்து சரியா ஃபினான்சஸ் ஹேண்டில் பண்ண தெரியல, சரியா ஃபேம வந்து ஹேண்டில் பண்ண தெரியல. நம்ம பிருத்வி ஷா மாதிரி யாருமே இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து பிரவீன் நம்மளே பேசியிருக்காரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு அவரோட இனிஷியல் கோச்சா இருந்தாரு. அவர் பேர் எனக்கு தெரியல. அவர் தான் வந்து பிருத்வி ஷாக்கும் சரி, எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலுக்கும் சரி ஒரே கோச். சரிங்களா? ஒரே ஊர்ல இருந்து வளர்ந்தவங்க ஒரே கோச் தான். அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து 2 பேருமே வந்து 2 கண்ணுமார் தான், 2 இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். சரி, என்ன வளர்த்து விட்டதுல ஒன் ஆஃப் த 2 இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அவங்க. பட் ஜெய்ஸ்வால் வந்து he went in a good direction. வேற பிருத்வி ஷா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருந்துச்சு பிருத்வி ஷா கிட்ட. இனிஷியலா காசு இருந்துச்சு, ஃபேம் இருந்துச்சு. பட் அத அவர் ப்ராப்பரா யூஸ் பண்ணல. அந்த காச வந்து பயங்கரமா பார்ட்டி பண்றேன், ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்றேன், சரக்கு அடிக்கிறேன்ட்டு வந்து ஃபுல்லா காலி பண்ணிட்டாரு. அந்த கோச்சே வந்து ஆக்சுவலி சொல்லியிருந்திருப்பாரு. அந்த ஒரு வீடியோ இப்ப ரீசெண்டா நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கூட போடுறோம். அதுல வந்து அவங்க அம்மா அப்பா, பிருத்விஷோட அம்மா அப்பா வந்து பெருசா அவர்ட்ட காசு குடுத்திருக்க மாட்டாங்களாம். வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்ற மாரி ஒரு மிடில் கிளாஸா எப்படி வளர்த்திருந்திருப்பாங்க. திடீர்னு அவ்வளவு காச பார்த்த உடனே வந்து, ஆஹா இத வாங்கலாம், அத வாங்கலாம், டேய் அது என்ன வேலை சொல்றா, டேய் இந்த ஊர் என்ன வேலை சொல்றா, எதையாச்சும்னா வாங்கணுமே அப்படின்ட்டு வந்து கவுண்டர் பண்ணி சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி எதையாச்சும்னா வாங்கிட்டே இருப்பாராம், சரக்கு அடிப்பாராம். ஃபுல்லா இப்படியே வந்து சுத்திட்டு இருந்ததுனால வந்து அவருடைய ஹெல்த்துமே வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆயிடுச்சு. அப்படின்ட்டு வந்து 2 கோச்சும் மாத்தி மாத்தி ஒரே விஷயத்த தான் சொன்னாங்க. ஸோ லைஃப் ஸ்டைல் இஷ்யூ ஒன் ஆஃப் த மெயின் இஷ்யூ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் பேச மாட்றாங்க. பட் வந்து அவரு நம்ம என்னதான் வந்து ஒரு அக்ரஸிவ் பிளேயர் அப்படி இப்படின்னு சொல்லலாம். சரியா? அவர் வந்து பயங்கரமா அடிப்பாருங்க. சூப்பரா அடிப்பாரு அப்படின்ட்டு அண்ட் ஐபிஎல் ஸ்ட்ரைக் ரேட்டுமே வந்து 148 கிட்ட வச்சிருக்காரு. 149, 148 அந்த மாதிரி வச்சிருக்காரு. விச் இஸ் குட் ஸ்ட்ரைக் ரேட். கரெக்ட்டா? பட் ஏன் அவர டீம்ஸ் பிரிஃபர் பண்ண மாட்றாங்க அப்படின்னா, இந்த இஷ்யூஸ் எல்லாம் தாண்டி அவருக்கு இருக்கிற ஆவரேஜ், அவரோட கன்சிஸ்டன்சி 23.95 கிட்ட தான் வச்சிருக்காரு. ஐபிஎல்லோட ஆவரேஜ் ஓவர் த இயர்ஸ். சரிங்களா? ஆனா ஒரே ஒரு சீசன் மட்டும் தான் வந்து 30 தாண்டி இருக்காரு. ஆவரேஜ் 2021 நினைக்கிறேன். மீதி எல்லா வருஷமே வந்து லெஸ் தேன் 30 தான் இருந்திருக்காரு. இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு டீமா ஒரு ஓப்பனரா இருக்குன்னு வச்சுக்கோயேன். எனக்கு வந்து 2 விஷயம். ஒண்ணு அக்ரெசிவ்னஸ். ஓகேவா? அது பிருத்வி ஷா கிட்ட வருது. ஆனா அந்த அக்ரெசிவ்னஸ் வந்து எனக்கு வந்து இப்போ 150 ஸ்ட்ரைக் ரேட்ல 24 ரன்ஸ் அப்படின்னா, நீயே கால்குலேட் பண்ண ஒரு 17 பால் 24 அந்த மாதிரி வருது. 18 பால் 25 சம்திங் லைக் தட். ஓகேவா? பாயிண்ட் நோட். அது வந்து பெரிய ரன்ஸா இருந்தா கூட பரவாயில்ல. அது வந்து கம்மி கரெக்ட். ரன்ஸ்னால ரொம்ப கம்மியா தான் தெரியும். கரெக்ட். ஆமா. இப்போ என்னால வந்து ரொம்ப அக்ரெசிவா இப்போ ஃப்ரேசர் மெக்கர்க்கோ இல்ல வந்து அபிஷேக் சர்மாலாம் பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் இதே மாரி தான் ஆவரேஜ். ஆனா அவங்க ஸ்ட்ரைக் ரேட்ல எங்கேயோ இருக்கு. சரியா? சோ 24 ஆவரேஜ் வச்சுக்கிட்டு இவன் 149 ஸ்ட்ரைக் ரேட் தான் வச்சிருக்கான்றப்போ நெறைய டீம் அத யோசிக்கிறாங்க. இப்போ நான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சொன்னேன் இல்லையா? ஒரே மாரி வளர்ந்த பிளேயர்ஸ் தான். ஆ ஆல்மோஸ்ட் ஒரே ஒரே கோச்சால கோச் பண்ண பிளேயர் தான்றப்போ, அவரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 30 பிளஸ் இருக்கு ஐபிஎல்ல.
ஸ்ட்ரைக் ரேட்டுமே வந்து அபவ் 150 இருக்கு அப்படின்றப்போ டீம்ஸ் ஆர் ப்ரிஃபரிங் பிளேயர்ஸ் லைக் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அண்ட் இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஏன் அவர் வந்து அன்சோல்டா போனார் அப்படின்ட்டு. பட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் கேட்கலாம், ஓப்பனரா ஒரு லக்னோ மாதிரி டீம்ல அட்லீஸ்ட் ஒரு பேக்கப், அங்க ஓப்பனரே இல்ல லக்னோவில், ஃபாரின் ஓப்பனர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டீம்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருந்திருக்கலான்ட்டு பேசினாங்க. பட் அகெயின் இப்போ வந்து ஒருத்தரை வந்து 2 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி அவருக்கு நான் வந்து எல்லாத்தையும் கொடுக்கணும், சொல்லியும் தரணும், கிரிக்கெட் மட்டும் இல்ல எப்படி வாழணும், வாழ்க்கை எப்படி வாழணும் பேபி சிட் பண்ற லெவலுக்கு வந்து ஒரு பிளேயர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதாவது ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பிரித்திஷாவோட கம்பேக் வேணும், பிரித்திஷாவோட கம்பேக் கேக்குறாங்க. ஆனா பிரித்திஷாவே ஃபர்ஸ்ட் அவருக்கு அந்த கம்பேக் ரெடி ஆகணும். அப்பதான் அந்த கம்பேக் வந்து உண்மையிலே நடக்கும்னு நினைக்கிறேன். சரி, பட் என்னதான் இருந்தாலும் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருந்தாலுமே ஆட்டிடியூட் இஷ்யூஸ் இருக்கு, அவருக்கு வந்து லைஃப் ஸ்டைல் சரியில்லை அப்படின்னு நம்ம சொன்னாலுமே ஸ்டில் ஸ்கோரிங் இன் டொமஸ்டிக்ல. இப்ப கூட இங்கிலாந்து கூட சரியா, இங்கிலாந்துல வந்து அந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஏதோ டீமுக்கு வந்து 200 லாக்ஸ். ஆமா, அந்த டீமுக்கு வந்து லாஸ்ட் இயர் 200 வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டொமஸ்டிக் ரீசெண்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு அவரு. கிடைச்ச சான்ஸ்ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாரு அவரு. சோ வை நாட் பிரித்திஷா? வாட்ஸ் பிரித்திஷாஸ் ஃபியூச்சர்? நான் சொல்றேன், வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் பிரித்திஷா நான் கேக்குறேன். ஓகே, நல்ல கேள்வி. இப்போ வந்து பிசிசிஐ பொறுத்தவரையில அவங்க வந்து ஒரு பாலிசி ஒன்று வச்சிருக்காங்க. சரியா, இது வந்து அஸ்வின் பேசுவார் ஒரு யூடியூப் சேனல்ல. என்னன்னா, ஒன்ஸ் ஒரு பிசிசிஐ வந்து ஒரு பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து நிறைய சான்ஸ் கொடுப்பாங்க அந்த பிளேயருக்கு. 10 மேட்ச் 15 மேட்ச் நிறைய சான்ஸ் கொடுப்பாங்க. எப்போ வந்து அந்த பிளேயர் வந்து அந்த நம்பிக்கையை வந்து போயிடுச்சு அப்படின்ற வரைக்கும் அந்த சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஃபெயில் ஆகிற வரைக்கும். ஒரு பிளேயர் வந்து அப்படியே விட்டாங்கன்னா அப்படியே ஒன்ஸ் அவங்க அந்த பிளேயர் மேல அந்த நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னா அவங்க திரும்ப வந்து ஒரு அடுத்த அந்த சைக்கிள் மாதிரி, சரியா, இப்ப அந்த பொசிஷன்ல அடுத்த 4-5 பிளேயர் இருக்காங்கன்னா அந்த 4-5 பிளேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப இந்த பிளேயருக்கு வருவாங்க. ஃப்ளாப் ஆயிட்டாங்கன்னா தான் திரும்ப வருவாங்க. அப்படின்றப்போ அன்பார்ச்சுனேட்லி ஃபார் பிருத்வி ஷா அந்த ரோல்ல இப்ப நிறைய பேர் இருக்காங்க. அவரை மாதிரியே அவரோட பெட்டரா ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி அபிஷேக் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சூப்பரா இப்போ வந்து 3 செஞ்சுரிலாம் அடிச்சாரு சவுத் ஆப்பிரிக்காவோட. ஓபனர்ஸ் வச்சு நம்ம ஒரு 11 போடலாம் போல, அந்த மாதிரி இருக்கானுங்க. ஓபனர்ஸ் தான் இருக்காங்க. ஆமா. சோ நீ வந்து எந்த ஃபார்மேட்ல போனாலும் இப்ப வந்து பிருத்வி ஷா வரதுக்கு பொசிஷனே இல்ல. ஓடிஐ ஃபார்மேட்ல ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனா மைட் பி வரலாம். பட் அதுக்கு வந்து பிருத்வி ஷா நிறைய போராடணும். அவரே ஒரு காம்படிஷன் ஃபர்ஸ்ட். சரியா, அவரை தாண்டி வந்தாருன்னா திரும்ப நிறைய காம்படிஷன் இருக்கு. நான் சொல்றதுல வந்து ருத்ராஜன் ஆட் பண்ணல, சாய் சுதர்ஷன் ஆட் பண்ணல. என்னதான் வந்து பிரித்திஷாக்கு வந்து இஃப் ஆல் கோஸ் குட்ன்ற மாதிரி அவர் சைட்ல எஃபர்ட் போட்டாலுமே இஃப் ஆல் கோஸ் பேட் ஃபார் அதர் பிளேயர் சொல்லி அவர் உள்ள வர முடியும். அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடுச்சு. இப்போ ஃபிட்னஸ்ல ஒர்க்கிங் பண்ணி லைக் டொமஸ்டிக் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி திரும்ப ஐபிஎலுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஐ டோன்ட் see him playing for India for the next 3 years at least மினிமம். நான் சொல்றது என்னதான் டொமஸ்டிக்ல போட்டு கிழின்னு கிழிச்சாலும் திரும்ப பிசிசிஐ வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம்ல அவருக்கு சான்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்பவே ரேர் தான். பட் டொமஸ்டிக்ல பர்ஃபார்ம் பண்ண ஐபிஎல் ஒரு டீம் எடுப்பாங்க, பார்ப்போம். அவர் வந்து அவரோட ஃபிட்னஸ் இஷ்யூஸும் தாண்டி இவ்வளவு இஷ்யூஸ் இருக்குல்ல, அதுவும் லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் அண்ட் வந்து ஆட்டிடியூட் இஷ்யூஸ்லாம் வந்து ரொம்ப அதிகம். அவர் சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளேயர் வந்து ரியான் பராக், அவருக்கு ஆட்டிடியூட் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவரே அக்செப்ட் பண்ணிருப்பாரு. அவரு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி அவரே வந்து ஒர்க்கிங் பண்ணி வந்தாரு. அவரு இன்னொரு பிளேயர் இருக்காரு, மென்ஷன் பண்ணி ஆகணும், சூரியகுமார் யாதவ். அவருதான் தலைவனை எப்படி விட முடியும், அவரும் மும்பை பிளேயர் தான். இல்ல அந்த போட்டு மும்பை அந்த பெவிலியன்ல போட்டு கிளாஸ் எல்லாம் உடைச்சு பேன் பண்ணி ரஞ்சி டிராஃபில இருந்து மும்பை டீம் பேன் பண்ணி அந்த வந்து டீம் கேப்டனா இருக்காரு, இந்தியன் டீம் கேப்டனே ஆயிட்டாரு. சோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. சோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், அப்படி தெரிஞ்சுக்கணும், நிறைய பிளேயர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேட்டிவா நிறைய அப்டேட்டடா இருக்கணும் கிரிக்கெட் பத்தி அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன பசங்க நாங்க, எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.